Good evening, all of you. Good evening, all of you. Last class நம்ம matrices and determinants chapter 7 பார்த்தோம். அதுல matrix multiplication அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அணிகளினுடைய பெருக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை பயன்படுத்தி இன்னைக்கு சில கணக்குகளை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 7.8. ஸோ எக்ஸாம்பிள் 7.8. A equal to matrix 0CB C0A BA0 அப்படின்னா A ஸ்கொயர் காண்க கம்ப்யூட் A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ A ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா போயிட்டு வருதா A ஸ்கொயர் ஈக்குவல் டு A இன்டு A. A ஸ்கொயர் ஈக்குவல் டு A இன்டு A. நீ வந்து A ஸ்கொயர்னா அப்படியே 0 ஸ்கொயர் C ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் A ஸ்கொயர் B ஸ்கொயர் A ஸ்கொயர் எல்லாத்தையும் உள்ள அப்படியே ஸ்கொயர் பண்ணக்கூடாது. சரியா? அது கிடையாது. ஏ ஸ்கொயர்னு சொன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு சொன்னா மேட்ரிக்ஸ் அதே மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணா பெருக்குனா என்ன வருமோ அதை தான் நம்ம ஏ ஸ்கொயர்னு சொல்றோம். அப்ப ஏ இன்ட்டு ஏ, அப்ப ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் 0CB C0A BA0 இன்ட்டு பக்கத்தில் அதே மேட்ரிக்ஸை மறுபடியும் எழுதிக்க வேண்டியதுதான் 0CB C0A BA0. This is equal to இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல செக் பண்ணணும். சரியா? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாரு, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாரு, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம்ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியில் நிறைகளின் எண்ணிக்கையும் number of columns in first matrix and the number of rows in second matrix are equal, then only we can multiply these two matrices. இதுதான் வந்து முதல்ல பெருக்க இயலுமா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. ஸோ நிறை இன்ட்டு நிரல் நம்ம இப்படிதான் மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஒரு நிறை எடுத்துட்டோம்னா ஒரு நிரலோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 இன்ட்டு 0 0, C இன்ட்டு C C square, B into B B square. So first element, second element, third element இதெல்லாம் பெருக்கிட்டு இதெல்லாம் பிளஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு உறுப்பு, இந்த நிறையையும் இந்த நிரலையும் பெருக்கி வரக்கூடிய ஒரு உறுப்பு. இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா ஃபர்ஸ்ட் ரோட செகண்ட் காலம்ல எழுதணும். அப்போ 0 இன்ட்டு சி 0, சி இன்ட்டு 0 0, பி இன்ட்டு ஏ ஏபின்னு எழுதலாம், பிஏன்னு எழுதலாம். ஸோ இது மூணையும் பிளஸ் பண்ணிக்கணும். ஒரு ரோ ஒரு காலம் மல்டிப்ளை பண்ணா அதெல்லாம் பிளஸ் பண்ணிக்கணும். இங்க வந்து பிளஸ் போடக்கூடாது. நீ இது ஒரு எலிமெண்ட், இது அடுத்த எலிமெண்ட். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட்டை எழுதணும். அப்போ 0 இன்ட்டு பி 0, C into A CA, B into 0 0. இந்த மூணையும் பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த ரோவுக்கு வர்றீங்க. செகண்ட் ரோ எடுத்துக்கிறீங்க. C0A இது 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 வரிசையா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ C இன்ட்டு 0 0. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்றோம். 0 இன்ட்டு C 0, A இன்ட்டு B AB. ஸோ இந்த காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணியாச்சு, அதெல்லாம் பிளஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எலிமெண்டா மாத்தியாச்சு. செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ சி இன்ட்டு சி சி ஸ்கொயர், 0 இன்ட்டு 0 0, ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர். இந்த மூணையும் பிளஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எலிமெண்டா மாத்திக்கணும். செகண்ட் ரோவை தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ செகண்ட் எலிமெண்ட்ல செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் எலிமெண்ட்ல தான் இங்கே தான் எழுதணும். அப்போ C இன்ட்டு B BC, 0 இன்ட்டு A 0, அடுத்து A இன்ட்டு 0 0. ஸோ இதோட என்னாச்சுன்னா செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்
தேர்ட் ரோ எடுத்துக்கிறீங்க. தேர்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்றீங்க. பி இன்ட்டு 0 0, ஏ இன்ட்டு சி சிஏ 0 இன்ட்டு 0. ஸோ இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணிடணும், சிங்கிள் எலிமெண்ட். அடுத்து தேர்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்றீங்க. இப்போ தேர்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் எழுதுறீங்க. பி இன்ட்டு சி பிசி, ஏ இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 0. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ தேர்ட் காலம் அது இங்கே எழுதணும். ஸோ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், 0 இன்ட்டு எதா இருந்தாலும் 0 தான். Therefore, this is equal to b square plus c square, b square plus c square. இங்கே ab, அடுத்து இங்கே ca, அடுத்து இங்கே ab, இங்கே c square plus a square, அடுத்து இங்கே வந்து bc, இங்கே ca, இங்கே bc, இங்கே a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அல்லது பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன எழுதிக்க. ஸோ இதுதான் என்னன்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா கவனிங்க, ஏ ஸ்கொயர் கண்டுபிடி அப்படின்னு சொன்னா ஏ இன்ட்டு ஏன்னு தான் போடணும். நீ என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா டைரக்டா இதை ஸ்கொயர் பண்ணி தான் இங்கே சி ஸ்கொயர்னு வந்திருக்கும், இங்கே 0 ஸ்கொயர் 0ன்னு வந்திருக்கும். அப்படி கிடையாது, சரியா? சேம் மேட்ரிக்ஸ் இன்னொரு தடவை பக்கத்தில் எழுதி ரோ பை காலம்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ அதான் வந்து ஏ ஸ்கொயர். சப்போஸ் ஏ கியூப் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ, இந்த ஏ ஸ்கொயரையும் இந்த ஏவையும் பக்கத்தில் எழுதி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் என்னவா இருக்கும்? ஏ கியூபாக இருக்கும். ஏ பவர் 4 கேட்டிருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு தடவை ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா, ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் போடுங்க, கிடைக்கும் ஏ பவர் 4 கிடைக்கும். ஸோ இப்படிதான் வந்து மேட்ரிக்ஸுடைய மல்டிப்ளிகேஷன் செய்கிறோம். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 7.8. Next example 7.9. இது example 7.9. Example 7.9. Find x அல்லது solve for x. ஸோ 3 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் இதுல இருந்து 2 இடத்துல x இருக்கும், அந்த எக்ஸனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கும். ஸோ 3 மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு 0 மேட்ரிக்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஆர்டர் என்னன்னா 2/2 இருந்தால் அந்த பக்கம் வந்து மேட்ரிக்ஸ் வந்து 0 0 0 0, 2/2 0 0. சப்போஸ் வந்து 3/3 இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி 0 மேட்ரிக்ஸ் 3/3ல போட்டுக்கணும். ஸோ அது வந்து அது ஜென்ரலாக ஓ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கவனி, நம்ம என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இதை எடுத்துக்கிட்டு இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறேன், செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறேன், தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறேன், இதோட மல்டிப்ளை பண்றேன், இதோட மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பாரு, எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், 2 இன்ட்டு -1 -2, -1 இன்ட்டு -1 +1. ஒரு ரோ ஒரு காலம் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, அதை அத்தனையும் பிளஸ் பண்ணா ஒரு சிங்கிள் எலிமெண்ட். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், 2 இன்ட்டு -4 -8, -1 இன்ட்டு -1 +1. இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணது. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்றோம். எக்ஸ் இன்ட்டு 2 2x, 2 இன்ட்டு 1 +2, -1 இன்ட்டு -2 +2. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 3. இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்ன? 1 இன்ட்டு 3. இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் வந்து 3/3, 3/3. ஸோ இந்த 2 நம்பர் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னா 1/3, 1/3 கரெக்ட் தானா? இன்ட்டு எக்ஸ் 2 1 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். இப்போ இது எவ்வளவு? எக்ஸ் -1, இது எவ்வளவு? எக்ஸ் -7, இது எவ்வளவு? 2x + 4 இன்ட்டு எக்ஸ் 2 1 ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 மேட்ரிக்ஸ் இப்போ அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரோ இன்ட்டு காலம், இதனுடைய ஆர்டர் எவ்வளவு? 1
into 3, 1/3. ஸோ இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் எவ்வளவு? 1/3. அந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் எவ்வளவு? 3/1. ஸோ அந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் வந்து 3/1. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா? அப்போ ரிசல்டன் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குன்னு பாரு, 1/1. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல எத்தனை எலிமெண்ட் தான் வரும்? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் வரும். அப்போ x - 1 into x, x - 1 into x plus x - 7 into 2, x - 7 into 2 plus 2x plus 4 into 1, 2x plus 4 into 1. இதெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள இது அத்தனையும் சேர்ந்து ஒரு சிங்கிள் எலிமெண்டா மாறி இருக்கு. ஒரு ரோ ஒரு காலம். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் உள்ள இருக்குது. அப்போ அது என்ன மேட்ரிக்ஸ்? ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் ஒரே ஒரு ஜீரோ போட்டோம்னா இது 1/1 மேட்ரிக்ஸ். ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான் இருக்குது. அதனால அதை வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு இப்போ என்ன ஆர்டர் தெரிஞ்சிச்சு. இந்த சைடில் என்ன ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர் தான். அப்போ அது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். தேர்ஃபோர் x into x, x square minus x plus 2x minus 14 plus 2x plus 4, that is equal to 0 matrix. Therefore x square அடுத்தது 2x plus 2x 4x, இங்க ஒரு minus x, அப்ப plus 3x. அடுத்தது minus 14 plus 4, that is minus 10, that is equal to 0 matrix 0. Therefore உள்ள இருக்கிற எலிமெண்ட் அந்த பக்கம் இருக்கிற ஜீரோக்கு ஈக்குவல் ஆயிருக்கு. அதாவது x square plus 3x minus 10 equal to 0. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எய்ம் என்னன்னா இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? -10 மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு வரணும்? -10. ஸோ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 3 வரணும் இல்லையா? அப்போ 5 into -2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -10 வருது. ரெண்டு ஆட் பண்ணினா +3 வருது. அப்போ இது என்னன்னு எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா x plus 5 into x minus 2 காரணிப்படுத்துதல் ஃபேக்டரைசேஷன் equal to 0. Therefore x equal to -5 or x is equal to 2. ஸோ இதான் வந்து நமக்கு x னுடைய வேல்யூ. ஸோ இந்த மூணு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அது ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. x is equal to -5 or x is equal to 2. இந்த ரெண்டுமே அதுக்கு ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 7.9. Next example 7.10. Example 7.10. Matrix A equal to 1 minus 1 2 minus 2 1 3 0 minus 3 4 and B equal to 1 minus 3 minus 1 1 1 2. Then find AB and BA if possible. முடியுமானால் AB மற்றும் BA வை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் முடியுமானால்னு சொல்லிக்கிறான்னா நம்ம இப்ப பாரு ஏனுடைய வரிசை என்ன ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கிறதா வச்சுக்குவோம். அப்போ ஏனுடைய வரிசையே பினுடைய வரிசை ஏபினுடைய வரிசை இதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஏ என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாரு, 3 rows இல்லையா, 3 columns. அப்போ ஏ என்ன ஆர்டர்ல இருக்கு? 3/3 இருக்கு. பி என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாரு, 3 rows 2 columns 3/2. இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலா வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவும் முதல் அணியின் நிரல்களும் இரண்டாம் அணியின் நிறைகளும் சமமா வந்தா இந்த இரண்டு அணிகளை பெருக்க இயலும். அப்ப ஏபி இஸ் பாசிபிள். அதனுடைய ஆர்டர் என்னவா இருக்கும்னா 3/2ல ஆன்சர் வரும். ஸோ இப்ப நம்ம இதுல இருந்து என்ன செய்யலாம்னா ஏபி இஸ் பாசிபிள், ஏபி இஸ் பாசிபிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஏபி காண இயலும், ஏபி காண இயலும். இப்போ ஏ இன்ட்டு பி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கும் போது ஏபி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதுவோம். 1 minus 1 2 minus 2 1 3 0 minus 3 4 இன்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். பிங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னு பாரு, 1 minus 3 minus 1 1 1 2. என்ன செய்யணும்? ரோ பை காலம்ல நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா?
ஸோ ரோ பை காலமில் மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த ஏரோ மார்க்கில் நான் எதுக்காக போடுறேன்னா நம்ம வசதிக்காக தான் போடுறேன். நீங்கள் வந்து அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் என்ன செய்யலைன்னா இதை போடணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு இல்லை. கவனி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இதெல்லாம் செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து காலம் இப்படி தான் மல்டிப்ளை பண்ணுறோன்னு காமிக்கிறதுக்காக நான் போடுறேன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் இதை போடுறேன். இல்லை சார் எனக்கு இது எல்லாமே போட்டுருவோன்னா போட்டுக்குங்க. இது நீங்கள் எக்ஸாமில் போடும்போது இந்த ஏரோ மார்க் போட்டால் தான் வரும்னா நீங்கள் வந்து பென்சிலில் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ கவனி. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 1 minus 1 into minus 1 2 into 1 2. இந்த மூணும் சேர்ந்து சிங்கிள் எலிமெண்ட், ஒரு ரோ ஒரு காலம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into minus 3 minus 1 into 1 2 into 2. சரியா? இப்போ இந்த மூணு சேர்ந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக மாறி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சிட்டோமா? அடுத்து செகண்ட் ரோ எடுக்கும்போது நம்ம இங்கே என்ன செய்யணும்? செகண்ட் ரோவில் தான் எழுதணும். ஸோ செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். -2 into 1 -2 1 into -1 -1 3 into 1 3. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ செகண்ட் காலம் இங்கே எழுதணும். -2 into 3 6 1 into 1 1 3 into 2 6. செகண்ட் ரோவை எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ரோ எடுத்தீங்கன்னா இங்கே தேர்ட் ரோவில் தான் எழுதணும். தேர்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 0 into 1 0 -3 into -1 plus 3 4 into 1 4. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் 0 into 3 0 -3 into 1 -3 4 into 2 8. So this is equal to 1 plus 1 2 2 plus 2 4. அடுத்தது 4 minus 4 0 3 minus 3 0 6 7 13 4 plus 3 7 8 minus 3 that is 5. இதான் என்னன்னா ஏபி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஏபி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க? பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து பி எழுதணும். அடுத்து ஏவோட ஆர்டர், அதுக்கப்புறம் பிஏனுடைய ஆர்டர். ஓகேவா? ஸோ பிங்கிற மேட்ரிக்ஸ் பாரு முதலே போட்டு வச்சிருக்கிறோம். என்ன போட்டு வச்சிருக்கிறோம்? பியினுடைய ஆர்டர் எவ்வளவு? 3/2. பியோட மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் எவ்வளவு? 3/2. ஏ மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் எவ்வளவு? 3/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ பாரு இந்த ரெண்டு நம்பர் ஈக்குவலா வருதுன்னு பாரு. இந்த ரெண்டு நம்பர் எப்படி வரல? ஈக்குவலா வரல. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு ஈக்குவலா இல்லை. முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கை இரண்டாம் அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமா இல்லை. அதனால என்ன செய்ய முடியாது? பிஏ காண இயலாது. ஸோ அதனால பிஏ காண இயலாது. ஸோ பிஏ கண்டுபிடிச்சா தான் இந்த ஆர்டர் 3/3 நீங்க எழுதணும். ஸோ அதனால நீங்க ஒன்றும் போட முடியாது. சரியா? ஸோ பிஏ இஸ் நாட் பாசிபிள். பிஏ இஸ் நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள்? அதுக்கு ரீசன் சொல்லணும் இல்லையா? ஏனெனில் என்ன ரீசன்? since the number of columns in B is not equal to number of rows in A. ஏனெனில் நம்ம ரீசன் சொல்லணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, B-இன் நிரல்களின் எண்ணிக்கை A-இன் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இல்லை. நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இல்லை. அதான் வந்து ரீசன். சரியா? அப்போ சமமாக இல்லை அப்படிங்கிறது இங்க சொல்லணும். ஸோ இதான் வந்து நமக்கு ரீசன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல சமமாக இல்லை. இந்த ரெண்டு சமமாக இருந்தால் என்ன ஆகும்? நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் நமக்கு ரீசன். ஸோ ஏபிபிஏ முடியுமானால் கான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. முடியல, அதனால கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிள் 7.10.
நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் வரிசை m by n, m ரோஸ் n காலம்ஸ், m நிறைகள் n நிரல்கள் இருக்குது. இந்த அணியில் இருக்கக்கூடிய நிறைகளை எல்லாம் நிரல்களா மாற்றி எழுதுகிறேன். நிறைகளை எல்லாம் நிரல்களா மாற்றி எழுதுகிறேன், அல்லது நிரல்களை எல்லாம் நிறைகளா மாற்றி எழுதுறேன். அதாவது ரோஸ் எல்லாம் காலம்ஸா சேஞ்ச் பண்றேன், அல்லது காலம்ஸ் எல்லாம் ரோஸா சேஞ்ச் பண்றேன். அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுனா அந்த மேட்ரிக்ஸை நான் என்னன்னு சொல்றேன்னா ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதுறேன். என்னன்னு எழுதுறேன்? ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதுறேன். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, டிரான்ஸ்போஸ். சரியா? டிரான்ஸ்போர்ட் இல்லை. சரியா? டிரான்ஸ்போர்ட் இல்லை, என்னது? டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ், ஏ பவர் டின்னு இதை படிக்கிறது இல்லை, நம்ம என்னன்னு படிக்கிறோம்? ஏ டிரான்ஸ்போஸ். தமிழ் இதுக்கு என்னன்னு பேருன்னா நிரல் நிறை மாற்று அணி அப்படின்னு பேர். நிரல் நிறை மாற்று அணி. தமிழ்ல தெளிவா புரியும். நிரலையும் நிறையும் மாத்தி எழுதுனா அதுக்கு பேரு நிரல் நிறை மாற்று அணி. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்போஸ், அதுக்கு என்ன மீனிங் தெரியாது. ஸோ தமிழ்ல வந்து தெளிவா இருக்கும். நிரல் நிறை மாற்றி எழுதுனா அதுக்கு பேரு நிரல் நிறை மாற்று அணி. நிறை நிரல் மாற்று அணி, நிரல் நிறை மாற்று அணி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரியா? ஸோ நிறை நிரல் மாற்று அணி அல்லது இடமாற்று அணி அப்படின்னு சொல்லலாம். இடமாற்று அணின்னா என்னன்னா இடத்தை மாற்றி எழுதணும். ஸோ டிரான்ஸ்போஸ் கிட்டத்தட்ட இடமாற்றுங்கிற வார்த்தை தான் வரும். ஸோ இடத்தை மாற்றி எழுதுறது என்னன்னா இடமாற்று அணி. எந்த இடத்த மாத்திரம்? நிறைய நிரலாவும் நிரலை நிறையாவும் மாத்திரம். அப்ப ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் m by n இருந்ததுன்னா ஏ டிரான்ஸ்போஸ்னுடைய ஆர்டர் என்னவா இருக்கும்னா நிறை நிரலா மாறி இருக்கும் இல்லையா? அப்ப என்ன வந்திருக்கும்? n by m இருக்கும். அதனுடைய ஆர்டர் வந்து n by m இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. இது வந்து ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதனுடைய டிரான்ஸ்போஸ், இதனுடைய டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இங்க கவனி, ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா? 1 2 3, ஃபர்ஸ்ட் ரோ 1 2 3 இருக்கு இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திடணும். 1 2 3. செகண்ட் ரோ இருக்கு இல்லையா? 4 5 6, அதையே செகண்ட் காலமா மாத்தி எழுதிடணும். 4 5 6. ஸோ இதுதான் என்னன்னா இதனுடைய டிரான்ஸ்போஸ். இன்னொரு விஷயத்தை கவனி, இதுக்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? இந்த நிறை நிரலா மாறிடுமா? இரண்டாவது நிறை இரண்டாவது நிரலா மாறிடுமா? மூன்றாவது நிறை மூன்றாவது நிரலா மாறிடுதா? அப்போ 1 2 3 4 5 6 வந்ததா? இதான் என்னது? ஏ. அப்போ ஒரு அணிக்கு நிரல் நிறை மாற்று அணி கண்டுபிடிச்சு மறுபடியும் நிரல் நிறை மாற்று அணி கண்டுபிடிச்சா அது அதே அணியா தான் இருக்கும். ஸோ த டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். ஏ டபுள் டிரான்ஸ்போஸ் ஆர் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். இதுக்கு பேரு இடமாற்று அணி அல்லது நிரல் நிறை மாற்று அணி அப்படின்னு சொல்லி பேரு. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நீங்க வந்து 10th இதை படிச்சது தான். 10th உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். என்னன்னா கவனி, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கவனிங்க, ஏ ஈக்குவல் டு சரியா 4 5 8 -10 0 3 இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா இதனுடைய டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொன்ன என்னன்னா, டிரான்ஸ்போஸ்ன்னு சொன்ன என்னன்னா படுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிக்க வச்சிரு, நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் படுக்க வச்சிரு. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நம்ம ஈஸியா பசங்களுக்கு புரியுற மாதிரி இப்படிதான் சொல்லுவோம். படுத்துக்கிட்டு இருந்தா நிக்க வச்சிரு, நின்றுட்டு இருந்தா படுக்க வச்சிரு. இங்க எது படுத்துக்கிட்டு இருக்குது? 4 5 8 அது நிக்க வச்சிருங்க. அடுத்தது என்ன படுத்துட்டு ஸ்லீப்பிங்ல இருக்குது? 10 0 3 அதை எந்திரிச்சு நிக்க வச்சிருங்க. இதான் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சணும்? ஆடெல்லாம் தூங்கிட்டு இருந்துன்னா ஹை ஹைன்னு எழுப்புனீன்னு என்ன எந்திரிச்சு நின்றுக்கும். அதான் என்னது? ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இது சும்மா நம்ம புரியறதுக்காக சொல்ற ஒரு இது. அப்படியே நீங்க ஆட்டையே நினைச்சிட கூடாது. சரியா? இப்பதான் கிறிஸ்துமஸ் வேற முடிஞ்சிருக்குது. நீங்க என்ன ஆட்டை விட்டு வெளியில வராம அங்கேயே இருக்காதீங்க. சரியா? கவனி. அப்போ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொன்னா இதுதான் மெத்தடு. சரியா? ஆடு படுத்துக்கிட்டு இருந்துன்னா எலிப்பொட்டினா எதிர்த்து நிக்குது இல்லையா? அதுதான் என்னது? டிரான்ஸ்போஸ். அப்போ 4 5 8 இப்படி இருந்தா இப்படி வந்துருது. -10 0 இப்படி இருந்தா படுத்துட்டு இருக்கிறது நின்று கார்னர் ஸ்டெப்ல. ஸோ இதைத்தான் நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஈஸியான சம் இதெல்லாம்.
இப்போ நம்ம இதுல சில சம் பார்க்கலாம். என்னன்னா எக்ஸாம்பிள் 7.12. ஸோ எக்ஸாம்பிள் 7.12 பெரிய சம் இது, கவனிங்க. எக்ஸாம்பிள் 7.12. இஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் பி ஈக்குவல் டு தென் வெரிஃபை தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி 4 சம் கொடுத்துருவாங்க. இதே மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பிஏவே கொடுத்து நீ வெரிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, வேற டிஃபரெண்ட் மேட்ரிக்ஸ் கூட வரலாம். சரியா? ஸோ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இது முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு நம்ம இப்படி சொல்லல, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லலை. எப்படி சொல்லிக்கிறோம்? ரிவர்ஸ்ல சொல்லியிருக்கிறோம் இல்லையா, பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்றோம்? ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவோம். பின்புற விதி அப்படின்னு பேரு. ஸோ பின்புறமா இந்த விதி அப்ளை ஆகுது. ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அதனால பின்புறமா ஆக்ட் பண்றதுனால இதுக்கு பேரு பின்புற விதி அப்படின்னு சொல்லுவோம். எதனுடைய பின்புற விதி? டிரான்ஸ்போஸ்னுடைய பின்புற விதி. ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடமாற்று அணி அல்லது நிரல் நிறை மாற்று அணியினுடைய பின்புற விதி அப்படின்னு சொல்றோம். ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இதை தான் நம்ம முதல்ல செக் பண்ண போறோம். இப்ப என்ன தேவைப்படும்னா, நம்மளுக்கு அடிக்கடி என்ன தேவைப்படும் அப்படின்னா, இதுல ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் நிறைய இடங்கள்ல வரும். அதனால என்ன செஞ்சிடலாம்னா, முதல்ல அதை கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிடலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரோ இதுல ஃபர்ஸ்ட் காலமா மாறிடுது, செகண்ட் ரோ இதுல செகண்ட் காலமா மாறிடுது, தேர்ட் ரோ இதுல தேர்ட் காலமா மாறிடுது. திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? பி டிரான்ஸ்போஸ். பி டிரான்ஸ்போஸ் சொன்னா இதுல ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கிறது இதுல ஃபர்ஸ்ட் காலம், இதுல இரண்டாவது நிரையில் இருக்கக்கூடியது இரண்டாவது நிரல், மூணாவது நிரையில் இருக்கக்கூடியது மூன்றாவது நிரல், இந்த மாதிரி மாறிடுது. ஸோ திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏபியை முதல்ல கண்டுபிடிச்சா தான் ஏபி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏபியை கண்டுபிடிக்கிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் 4 6 2 0 1 5 0 3 2. இது மேட்ரிக்ஸ் ஏ. இன்ட்டு மேட்ரிக்ஸ் பிங்கிறது என்ன? 0 1 -1 3 -1 4 -1 2 1. இது பிங்கிற மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா அது என்னது? ஏபி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, ரோ பை காலம் டெக்னிக்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரோ பை காலம் அப்படிங்கிற டெக்னிக்ல தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரோ பை காலம் அப்படிங்கிற டெக்னிக்ல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் இதோட எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 6 2 எடுத்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 4 இன்ட்டு 0 0, 6 இன்ட்டு 3 18, 2 இன்ட்டு -1 -2. இது அத்தனையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டா நீங்க பிளஸ் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. அடுத்த ரோவை அடுத்த காலமை மல்டிப்ளை பண்ணும்போது அதே ரோவில் அடுத்த காலமா எழுதணும். அப்போ 4 இன்ட்டு 1 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ 4 இன்ட்டு 1 4, 6 இன்ட்டு -1 -6, 2 இன்ட்டு 2 4. அதே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்றீங்க. முதல் நிரை எடுத்துட்டு மூன்றாம் நிரலை மல்டிப்ளை பண்ணா முதல் நிறையில அடுத்த உறுப்பு மூன்றாவது உறுப்பை எழுதணும். 4 இன்ட்டு -1 6 இன்ட்டு 4 6 இன்ட்டு 4 24, 2 இன்ட்டு 1 2. ஸோ இப்போதான் என்ன செஞ்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துட்டு இதே மாதிரி 3 காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 3 3, அடுத்து 5 இன்ட்டு -1 -5. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இரண்டாவது நிரை இரண்டாவது நிரல் 0 இன்ட்டு 1 0, 1 இன்ட்டு -1, 5 இன்ட்டு 2 10. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் எழுதணும் 0, 1 இன்ட்டு 4
4, 5 into 1, 5. Next, third row எழுதும்போது இங்க third row வந்துடணும். Third row into first column, 0 into 0. அடுத்து 3 into 3. அடுத்து 2 into minus 1, minus 2. Next, third row second column ஓட மல்டிப்ளை பண்றீங்க. இங்க third rowல second columnல எழுதணும். அப்போ 0 into 1, 0. 3 into minus 1, 2 into 2, 4. அடுத்து third row third column ஓட மல்டிப்ளை பண்றீங்க. 0 into அடுத்து 3 into 4, 12. 2 into 1, that is 2. இதை சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாரு. This is equal to 18 minus 2, 16. அடுத்தது 4 plus 4, 8, 8 minus 6, 2. அடுத்தது 24 minus 4, 20. 20 plus 2, 22. Next, 3 minus 5, minus 2. 10 minus 1, 9. 4 plus 5, 9. 9 minus 2, 7. 4 minus 3, 1. 12 plus 2, 14. இது என்னன்னா மேட்ரிக்ஸ் ஏபி. ஓகேவா? திஸ் இஸ் ஏபி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா ஏபி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். இது கவனிங்க. இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? ஏபி கண்டுபிடிச்சிருக்கிறேன். தேர்ஃபோர் ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, சரியா? ஏபி டிரான்ஸ்போஸ்ன்னு சொன்னா ஏபியில ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் காலம் வரும். 16 to 22. 16 to 22. செகண்ட் ரோ இங்கே செகண்ட் காலமாக மாறிடும். -2, 9, 9. அடுத்தது தேர்ட் ரோ இங்கே தேர்ட் காலமாக மாறிடும். 7, 1, 14. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இது என்னன்னா ஏபி டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெம்ல ஏபி டிரான்ஸ்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப கவனிங்க. பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, பி டிரான்ஸ்போஸ் நம்ம வந்து எழுதி வச்சிருந்தேன். பி டிரான்ஸ்போஸ் எழுதி வச்சிருந்தேன்னா இங்க இருக்கா, அதை எடுத்து அந்த இடத்துல எழுதிக்கிறேன். என்னன்னா 0, 3, -1, 1, -1, 2, -1, 4, 1. இதான் வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இதான் இங்க இருக்குது ஏ டிரான்ஸ்போஸ். அதை எடுத்து அங்கே எழுதுறேன். 4, 0, 0, 4, 0, 0, 6, 1, 3. அடுத்தது வந்து 2, 5, 2. இதான் வந்து ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன செய்யணும்னா இது இதே மாதிரி ரோ பை காலம்ல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ரோ பை காலம்ல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நிறை இன்ட்டு நிரல் அப்படி பெருக்கிறோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, பொறுமையா பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் முதல் நிறை எடுத்துட்டு முதல் நிரலோட மல்டிப்ளை பண்றோம். 0 into 4, 3 into 6, -1 into 2. இது ஒரு எலிமெண்ட். நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்றேன். 0 into everything 0, 3 into 1, 3, -1 into 5, -5. ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்றேன். 0 into everything 3 into 3, 9, -1 into 2, -2. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எழுதி முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 4, 4, -1 into 6, -6, 2 into 2, 4. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0, -1, 2 into 5, 10. செகண்ட் ரோவை தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணலாம். 0, -1 into 3, -3, 2 into 2, 4. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை எழுதும்போது இங்கே தேர்ட் ரோவுக்கு வந்துடணும். தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணலாம். -1 into 4, 4 into 6, 1 into 2. நெக்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் காலமோட 0, 4 into 1, 4, 1 into 5, 5. அடுத்தது தேர்ட் ரோவை தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றேன். 0 plus 12 plus 2. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 18 minus 2, 16, 3 minus 5, -2, 9 minus 2, 7. அடுத்தது 4 plus 4, 8 minus 6, 2. அடுத்து 10 minus 1, 9, 4 minus 3, 1. அடுத்தது 26 minus 4,
22, 4 plus 5, 9, 12 plus 2, 14. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா B transpose into A transpose கண்டுபிடிச்சிருக்கிறோம். This is equation number 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல பாரு 16 minus 2 7 2 9 1 22 9 14. B transpose A transpose அதே 16 minus 2 7 2 9 1 22 9 14 தான் வந்திருக்குது. Therefore from 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடலாம். 1, 2 இருந்து AB whole transpose equal to B transpose into A transpose. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்குறோம்னா இதுக்கு பேர் தான் பின்புற விதி அப்படின்னு பேர். எதனுடைய பின்புற விதி? நிறை நிரல் மாற்றணியினுடைய பின்புற விதி. ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ். ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ரிவர்சல் அப்ளை ஆயிருக்கு. பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இதை வந்து வெரிஃபை, இது வந்து ஒரு ரூல் ஆக்சுவலா எப்பவுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஃபார்முலா 1 மார்க்ல வந்ததுன்னா ஸோ அப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம என்ன செய்யணும், வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? பிளஸ்ல அதே மாதிரி ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ்னா ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் இருக்கும். மைனஸ்லயும் அதே மாதிரி வரும். ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்பர் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை வெரிஃபை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால சம் வந்து நல்லா பெருசாக தான் வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பிளஸ்ல இருக்கிறது நம்ம வெரிஃபை பண்ணுவோம். சரியா? அப்போ முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏ பிளஸ் பி வேணும். அப்போ ஏ பிளஸ் பியை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்றெல்லாம் கண்டுபிடிப்போம். அதனுடைய டிரான்ஸ்போஸை கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு, கவனி ஏவும் பியும் பக்கத்துலேயே தான் இருக்குது. இவர் 4 plus 0 நான் டைரக்டாகவே எழுதிடுறேன். வேணா ஏவை எழுது, பக்கத்தில் பிளஸ் பின்னு எழுது. அதுக்கடுத்து இந்த ஸ்டெப் தான் வருவீங்க. நான் இங்கே தான் இருக்குது ஏ பிளஸ் பி, அதனால் இப்படியே எழுதிடுறேன். 6 plus 1 7 2 minus 1 1 0 plus 3 3 1 minus 1 0 5 plus 4 9 0 minus 1 minus 1 3 plus 2 5 2 plus 1 3. இது என்னன்னா a plus b. Therefore a plus b the whole transpose equal to a plus b the whole transpose equal to. இதுல நிறைய இருக்கிறதெல்லாம் இதுல நிரலா வந்துடும். அப்போ 471ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தது, ஃபர்ஸ்ட் காலமா மாறிடுச்சு. செகண்ட் ரோ 309ங்கிறது இங்க செகண்ட் காலமா மாறிடுச்சு. தேர்ட் ரோ -153ங்கிறது இங்க என்னவா மாறிடுச்சுன்னா தேர்ட் காலமா மாறிடுச்சு. இதுதான் ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாரு. ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸா. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ரெண்டு பாரு இங்கே தான் எழுதி வச்சிருக்கிறேன். இது ஒரு எழுதி பிளஸ் போட்டு அதை எழுதிட்டு அப்புறமா நம்ம எழுதுறதுக்கு பதிலாக டைரக்டா நான் ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ 4 plus 0 that is 4 0 plus 3 that is 3 0 minus 1 minus 1 6 plus 1 7 1 minus 1 0 3 plus 2 5 2 minus 1 1 5 plus 4 9 2 plus 1 3. This is equation number 4. Therefore 4 3 minus 1 4 3 minus 1 705 705 193 193 எல்லா எலிமெண்ட் ஈக்குவலா இருக்குது இல்லையா? Therefore from 3 and 4 therefore from 3 and 4 என்ன சொல்லலாம்னா A plus B the whole transpose equal to A transpose plus B transpose அப்படின்னு சொல்லலாம். இதான் என்னன்னா A plus B whole transpose. அதுல இருந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா A டிரான்ஸ்போஸ் பிளஸ் B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது A மைனஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப கவனிங்க, அடுத்தது ஃபர்ஸ்ட் A மைனஸ் B கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A மைனஸ் B ஈக்குவல் டு, எப்பவுமே மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ அப்படியே எழுதின்னு சொல்லியிருக்கிறேன். 4 6 2 0 1 5
0 3 2 பிளஸ்ன்னு போட்டுக்கிட்டு நான் என்ன செஞ்சிடறேன்னா மைனஸ் பி எழுதிக்கிறேன். பிளஸ்ன்னு போட்டு என்ன செஞ்சிடறேன் மைனஸ் பி எழுதுறேன். அப்போ மைனஸ் பின்னு சொன்னா இந்த பிக்கு அத்தனைக்கும் மைனஸ் வந்துடும். ஸோ 0 -1 1 எல்லா நம்பரையும் மைனஸால மல்டிப்ளை பண்றேன். -3 1 -4 1 -2 -1 இதுதான் a மைனஸ் பி. அதான் மைனஸ் பி எழுதி பிளஸ் பண்றேன். எதிரணி நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் எழுதி பிளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 4 + 0 4 6 - 1 5 2 + 1 3 0 - 3 -3 1 + 1 2 5 - 4 1 0 + 1 3 - 2 2 - 1 1. நீங்க a மைனஸ் b இப்படி எழுதாம நேரடியா இந்த ஆன்சர் எழுதுறதுனால எழுதலாம், தப்பே கிடையாது. இங்க பாரு 4 - 0 4 6 - 1 5 2 -2 + 1 3 0 - 3 -3 1 -1 + 1 2 5 - 4 1 0 - 1 + 1 3 - 2 1 2 - 1 1. ஸோ ஸ்ட்ரைட்டா a மைனஸ் பி எழுதுறதா இருந்தாலும் தாராளமா நம்ம எழுதிக்கலாம். நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து எதிரணி ஆப்போசிட் மேட்ரிக்ஸ் நெகட்டிவ் மேட்ரிக்ஸை எழுதி பிளஸ் பண்ணியிருக்கிறேன் a மைனஸ் பி. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சாரி a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ரோவெல்லாம் காலமா மாறுது, நிறையெல்லாம் நிரலா மாறுது. அப்போ 4 5 3 -3 2 1 1 1 1. ஸோ இதுதான் a மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ். ஸோ a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ்ங்கிறது எழுதி வச்சிருக்கிற பாரு 4 0 0 6 1 3 2 5 2. ஸோ 4 0 0 6 1 3 2 5 2. இது என்னன்னா a டிரான்ஸ்போஸ். மைனஸ் பி டிரான்ஸ்போஸ்னா பிளஸ்ன்னு போட்டுக்கிட்டு இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் மைனஸால மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணிடுறேன். அப்போ 0 - 3 1 0 - 3 1 -1 1 -2 1 -4 -1. இது என்னன்னா a டிரான்ஸ்போஸ் மைனஸ் b டிரான்ஸ்போஸ். மைனஸ் வந்து பிளஸ் போட்டு உள்ள மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + 0 4 0 - 3 -3 0 + 1 0 6 - 1 5 1 - 1 + 1 2 3 - 2 1 2 + 1 3 5 - 4 1 2 - 1 1. This is equation number 6. இது வந்து equation number 6. இங்க கவனி 4 - 3 1 அதே தான் இருக்கு, 5 2 1 அங்கேயும் அதே தான் இருக்கு, 3 1 1 அதே தான் இருக்கு. அப்போ from 5 and 6, therefore from 5 and 6 என்ன சொல்லலாம்னா a minus b the transpose equal to a transpose minus b transpose அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து அதுல தேர்ட் சம். இதுல 7.12ல தேர்ட் சம். அதுல இன்னொரு சம் வேற இருக்கு, அதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் என்னன்னா 3 × 3a ஹோல் டிரான்ஸ்போஸ் 3a ஹோல் டிரான்ஸ்போஸ். இதான் வந்து நெக்ஸ்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா 3a கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 3a ஈக்குவல் டு 3a அப்படின்னு சொன்னா ஏல இருக்கிற எல்லா நம்பரையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். 3 × 4 12 3 × 6 18 3 × 2 6 3 × 0 3 × 1 3 × 5 3 × 0 3 × 3 3 × 2. இது 3a. therefore 3a the whole transpose equal to இதனுடைய மொத்த டிரான்ஸ்போஸ்னா இதனுடைய ரோவெல்லாம் காலமா சேஞ்ச் ஆகுது. ஸோ 12 8 6 0 செகண்ட் ரோ செகண்ட் காலமா சேஞ்ச் ஆயிடுச்சு. தேர்ட் ரோ இருக்கு இல்லையா, அது தேர்ட் காலமா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துச்சு.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 7. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா அந்த பக்கம் என்ன 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இது அத்தனையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3 இன்ட்டு 4 12, மீதி 2 0. 3 இன்ட்டு 6 18, 3 இன்ட்டு 1 3, 3 இன்ட்டு 3 9. அடுத்தது இங்கே பாருங்க 2 5 2 இருக்குதா, அப்போ 6 10 சாரி 6 15 6. அப்போ 3 இன்ட்டு 2 6, 3 இன்ட்டு 5 15, 3 இன்ட்டு 2 6. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 8. பாரு 12 0 0, 18 3 9, 6 15 6 ரெண்டு ஈக்குவலாக வந்துச்சா. அப்போ 3a whole transpose equal to 3 into a transpose. Therefore, from 7 and 8, நம்ம என்ன சொல்லலாம், 3a whole transpose equal to 3 into a transpose அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா எக்ஸாம்பிள் 7.12. இது வந்து நிறைய சமயங்கள் இருக்குது. சரியா? எக்ஸாம்பிள் வந்து இது அத்தனை சமயம் ஒன்றா அப்படி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேட்பாங்க. இதில் பர்டிகுலராக இம்பார்ட்டன்ட் சொன்னால் மல்டிப்ளிகேஷன் வர பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியமான சம். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 7.12. அடுத்தது இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸை நான் வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா வர முடியுமா, ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வர முடியுமா? இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரணும். ஒரு ஆடு நின்றுகிட்டு இருக்கிறத படுக்க வச்சாலும் அதே தான் இருக்கணும், நிக்க வச்சாலும் அதே தான் இருக்கணும். அப்படி இருக்க முடியுமா? இது எப்படி சாத்தியம்? இப்படி இருந்தால் என்ன சொல்றது? இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா, ஏவும் அதனுடைய டிரான்ஸ்போஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா என்னன்னு சொல்றோம்னா, அந்த அணிக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். என்னன்னு பேர் வச்சிருக்கிறோம்னா சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறோம். இஸ் கால்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இஸ் கால்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு சிமெட்ரிக். அப்போ ஒரு அணி சமச்சீர் அணி அப்படின்னு சொன்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், சமச்சீர் அணின்னு சொல்றோம். இப்போ இங்க கவனிங்க, இப்படி ஏதாவது பார்த்துருக்கிறீங்களான்னு பாருங்க. கரடி, ரயில், டில்லி அப்படின்னு இருக்கு இல்லையா. இது இப்படி படிச்சா எப்படி வருது, அதே தான் வருது. இப்படி படிச்சா என்ன வருது, கரடி, ரயில், டில்லின்னு வருதா. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டா ஏ டிரான்ஸ்போஸ் இதே தான் வருமா, ரெண்டு சேம் ஆயிருதா. ஸோ கரடி, ரயில், டில்லி இதே மாதிரி நீங்க நிறைய ஸ்கூல்ல சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க, சிவாஜி வாயிலே என்ன இருக்கும், ஜிலேபி அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. சிவாஜி வாயிலே ஜிலேபி இப்படி படிச்சு பாரு, சிவாஜி வாயிலே ஜிலேபி. ஸோ இதை வந்து மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வருதுன்னு கேட்டா, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், சேம் அதே தான் வரும் இல்லையா. அப்போ நீங்க சிவாஜி வாயிலே ஜிலேபி இதுல பாரு, மூணுலையுமே பாரு ஏவும் இதே தான், ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டும் ஒன்னே தான். இந்த ரெண்டுலையுமே இந்த எலிமெண்ட் மாறாது. இது பேர் என்னது, டயகனல் எலிமெண்ட்ஸ். திருப்பி எழுதி பார்த்தா ஏவுக்கு இதே தான் வருது, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு இந்த மூணு மட்டும் அந்த இடத்துல அதே தான் இருக்குது. திருப்பி எழுதினாலும் அதே தான் வரும். ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்குதுன்னா மாறாமல் இருக்கும். அதாவது முதன்மை மூளை விட்ட பிரதான மூளை விட்ட உறுப்புகள் மாறாமல் இருக்கும். மீதி தான் இடம் மாறி இருக்கும். இங்க இருக்கிறது இங்கே வந்திருக்கும், இங்க இருக்கிறது இங்கே வந்திருக்கும், இங்க இருக்கிறது இங்கே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி இருந்தால், அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் செட்டப் இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சமச்சீர் அணி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் முதல்ல சமச்சீர் அணியா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அதாவது 3/3, 2/2, 4/4 இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணிகளை தான் நம்ம என்னவா மாற்ற முடியும்னா அது வந்து சமச்சீர் அணி இல்லையான்னு செக் பண்ணிக்க முடியும். ஸோ
அப்போ இந்த மாதிரி ஒரு அணி இருந்தால் அதுக்கு பேரு சமச்சீர் அணி அப்படின்னு பேரு. ஸோ a matrix is called என்னது symmetric matrix if A equal to A transpose. If a matrix A equal to A transpose, then A is called symmetric matrix. அதாவது A equal to A transpose என்னுமாறு ஒரு அணி அமையுமானால் அது சமச்சீர் அணி எனப்படும். இதுதான் வந்து நமக்கு ஒரு ரிசல்ட். இதை பத்தி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம்.